வணக்கம். நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது லைப்ரரிக்கு போனால், நூலகத்துக்கு போனால், நான் விரும்பி படிக்கிற புத்தகத்தை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. மொழிபெயர்ப்பு கதைகளாக தான் தேர்ந்தெடுத்து படிப்பேன். அதில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, இப்போ மராத்திய நாவல்கள் படிக்கிற போது, கதைகள் படிக்கிற போது அங்கே போன மாதிரி தோணும். அதே போல் குஜராத்தி இது படிக்கிற போது எனக்கு அந்த மாதிரியான அந்த சாகித்ய அகாடமி வெளியீடுகளில் படிப்பேன் நான். அதே போல் ஹிந்தி நாவல்கள், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதெல்லாம் நம்ம இப்போ உதாரணமாக கன்னடத்திலிருந்து எழுதப்பட்ட சிக்கவீர ராஜேந்திரா மாதிரியான ஒரு வரலாற்று நவீனமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படித்து பழக்கப்பட்ட நான் வெளிநாட்டு மொழிபெயர்ப்புகளும் படிப்பேன். உதாரணமாக லியோ டால்ஸ்டாய் ரஷ்ய நாவல்கள் படிப்பேன். அதே போல் அமெரிக்க நாவல்கள் படிப்பேன். கடலும் கிழவனும். எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் யாருன்னு கேட்டால், லண்டனில் பிறந்து மிகச்சிறந்த கதைகள் எழுதிய சார்ல்ஸ் டிக்கன்ஸ். அவருடைய நாவல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தமிழாசிரியராக பேராசிரியராக தாங்க இருந்தேன். தமிழ் தான் படித்தேன். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, அது இந்த மொழிபெயர்ப்பு நாவல்களை தந்த பெருமக்கள் நான் கையெடுத்து வணங்குறேன். மாயாவி என்ற ஒரு எழுத்தாளர், அதே போல் தானா சுப்பிரமணியன், சேனாதிபதி, இவங்கெல்லாம் நல்ல மொழிபெயர்த்து கொடுப்பாங்க. அப்புறம் ராகி ரங்கராஜன் தமிழில் மொழிபெயர்த்து கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் இல்லைன்னா மொழிபெயர்ப்புகள்லாம் என்னன்னு தெரியாமல் போயிருக்குங்க. இந்த சார்ல்ஸ் டிக்கன்ஸினுடைய நாவல்களில் நிறைய முக்கியமானது என்ன, இந்த அவர் சிறுவயது வாழ்க்கையை பற்றிய செய்தி இருக்கும். ஆலிவர் ட்விஸ்ட் என்கின்ற நாவலும் டேவிட் காப்பர்ஃபீல்டும் மறக்க முடியாத நாவல்களுங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நான் ஒரு நாள் லண்டனை சுற்றி பார்க்கறதுக்காக நண்பர் பாஸ்கரனோடு நிறைய இடங்களுக்கு போனேன். அதில் முக்கியமான அவர்கிட்ட விரும்பி கேட்ட இடம் எதுன்னா, சார்ல்ஸ் டிக்கன்ஸினுடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், லண்டனில் டவுட்டி ஸ்ட்ரீட்டில் அவருடைய மியூசியம் ஒன்று இருக்கு, அங்கே போகணுன்னு என்னை கூப்பிட்டு போனார். நானும் அவரும் போய் பார்த்தோம். நான் வாழ்நாளெல்லாம் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அவருடைய வாழ்ந்த வீட்டை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த தெருவும் அந்த படிக்கட்டும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நூல்களும், அங்கே இருந்த ஒரு பெண்மணிகிட்ட கூட கேட்டேன் நான், அந்த பிக்விக் பேப்பர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க தெரிஞ்சுக்கிட்டே சொன்னாங்க, நான் இன்றைக்கி தான் வேலைக்கு வந்திருக்கிறேன், ஆனால் இருக்கிற இடம் தெரியும், வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் எனக்கு அந்த பிக்விக் பேப்பர்ஸை காமிச்சாங்க. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஒரு சாதாரண குடும்பத்தில் 8 குழந்தைகளுக்கு நடுவில் 2வது குழந்தையாக பிறக்கிறாரு. இவருடைய தந்தையார் கடற்படை இதில் ஒரு எழுத்தராக இருந்திருக்கிறாரு. ஆனால் நிறைய கடன்கள் வாங்கினதுனால அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, கடன் வாங்கி கட்ட முடியலன்னா ஜெயிலில் கொண்டு அடைச்சிருவாங்க. ஒரே ஒரு வசதி என்ன தெரியுமா, குடும்பத்தோடு போய் ஜெயிலில் இருக்கலாம், அங்கே சாப்பாடும் போட்டு தங்க வைப்பாங்க. நல்லா இருக்க. இப்போ இவருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது. அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கார், அம்மா பிள்ளைகளோடு அந்த ஜெயில் வளாகத்தில் தான் உள்ளுக்குள்ளே தான் இருக்காங்க, அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் இவர் வேலைக்கு போயிட்டே இருப்பார். எங்கே வேலைக்கு போவார் அப்படின்னா, தெரு ஓரங்கள் இருக்கிற கடைகள், அதே மாதிரி அந்த சாராய கடைகள் எல்லாத்துக்கும் போய் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ இவர் சந்தித்த மனிதர்களும் மற்றவர் தாங்க இவருடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வந்துருக்குறாங்க. அதுவும் அந்த ஆலிவர் ட்விஸ்ட் நாவலும் டேவிட் காப்பர்ஃபீல்டும் பார்த்திங்கன்னா, தமிழில் கூட அனாதை ஆனந்தன் ஒரு படம் வந்தது. ஏவிஎம் ராஜன் ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. அதில் கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் சேகர். அதில் கொடுமையான வில்லனை நடிச்சிருப்பார் ஆர்எஸ் மனோகர். அவர்கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு சின்ன பையனுடைய நிலைமையை தான் அந்த கதை சொல்லும். இதில் வரக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் அப்படி இருக்கும். இவர் முதல்ல என்ன செய்வார்னா, பத்திரிகைகளுக்கு தான் எழுதியிருக்கிறாரு. அப்படி பத்திரிகைகள் எழுதுகிறப்ப பிக்விக் பேப்பர்ஸ் அப்படின்னு இவருடைய இந்த எழுத்து ரொம்ப பிரபலமாச்சு. அதுக்கு பிறகு டேல் ஆஃப் டூ சிட்டிஸ், அதாவது 2 நகரங்களின் கதை, அதுவும் ரொம்ப புகழ்பெற்ற கதை. இதில் ஒரு என்ன ஆச்சரியம்னா, இவர் என்ன பண்ணுவாராம், கதை எழுதிட்டு அதை பத்திரிகைகளுக்கு தான் எழுதுவார். அதை போய் ஒரு பார்க்கில் நின்று அவர் வாட்ச் காட்டுவாராம். தன்னுடைய கதையை தானே வாசிப்பார், எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு முக்கியமான இடத்துல நிப்பாட்டிட்டு அந்த மாத இதில் வாங்கி படிங்க, வார இதில் வாங்கி படிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாராம். கூட்டம் அலமோதுமா இவருடைய குரலை கேட்கறதுக்காக. அங்கேருந்து அந்த பார்க்கில் பார்த்துட்டு கூட நான் அவர் பாஸ்கரன் சார்கிட்ட கேட்டேன், இந்த இடமா தான் இருக்குமோ அந்த பார்க்கு, தெரியலங்க, ஒரு வேளை இருந்தால் இருக்கலாம் அப்படின்னாரு. ஏன்னா எல்லா இடத்துலங்க லண்டனில் வாழ்கின்ற இடமாக இருந்தாலும் பயணப்படுகின்ற இடமா இருந்தாலும் ஒரு பார்க் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. அவ்வளோ அழகாக அந்த நகரத்தை அமைச்சிருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள்.
தேம்ஸ் நதி ஒரு காலத்தில் கூவ நதி மாதிரி சாக்கடையாக தாங்க இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த தேம்ஸ் நதிக்கரை வந்து சுற்றுலாத்தலங்களில் ஒன்றா மாறி போச்சு. நம்ம ஊரும் அப்படி மாறணும், வரும் பார்ப்போம். இப்போ இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லோரும் தேவாலயங்களுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவாராம், 3 தலைவர்கள் அப்படின்னு ஒரு இது அச்சிட்டு கொடுப்பாராம். என்ன தெரியுமா அது? ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கடவுளை போய் கும்பிடுங்க, அது வேணான்னு சொல்லலை. ஆனால் அங்கேயே உட்காந்துருக்காதீங்க, வெளியே வாங்க. எவ்வளோ அருமையான ஞாயிற்றுக்கிழமை, நண்பர்களை சந்திங்க, மைதானங்களில் விளையாடுங்க, எல்லாரோடையும் பேசுங்க, மனித உறவுகள் தான் கடவுளை சேர்கின்ற வழி அப்படின்னு அச்சடித்து கொடுப்பாராம். அப்போ கூட இவருக்கு சில எதிர்ப்புகள்லாம் வருமா. அந்த எதிர்ப்புகளை பற்றி கவலைப்பட்டதில்லை. இவர் 1812 பிறந்த இவர் தன்னுடைய 58வது வயது வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்காருங்க. அதிகமாக எழுதி சம்பாதித்த மனிதர்களில் இவர் ஒருத்தர்னு சொல்லுவாங்க. இவருடைய நூல்கள் எல்லா நாட்டு மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டப்போ தான் நான் படித்தேன். எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? நான் விரும்பி படித்த எழுத்தாளரை சந்திக்க முடியவில்லை என்றால் கூட அவருடைய அவர் வாழ்ந்த இல்லத்தை பார்க்க முடிந்தது, அவருடைய கையெழுத்தை பார்க்க முடிந்தது, அவர் அச்சிட்ட நூல்களை பார்க்க முடிந்தது, அந்த சூழல், அவர் அமர்ந்திருந்த நாற்காலி, அவர் சாப்பிட்ட இடம், இவை எல்லாவற்றையும் என்னால் பார்க்க முடிந்தது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. இப்போ இந்த கதைகளை படித்த ஞாபகமும் அவர் வாழ்ந்த இடத்தை பார்த்த அந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருந்தது. இது எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுங்களா? நம்ம எதை அதிகமாக விரும்புகிறோமோ அதை அடைய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டுங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களை பெங்களூரில் போய் பார்த்துட மாட்டோமான்னு நினச்சேன். ஆனால் பிறகு சென்னையில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்ச போது அவரோடு ஒரு 7 ஆண்டு காலம் பழகுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. என் புத்தகத்துக்கு அவர் முன்னர் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய நூல் வெளியீட்டில் நான் போய் பேசியிருக்கிறேன். என்றால் நம்முடைய எண்ணங்கள் உண்மையாக இருந்தால், அதை நோக்கி நாம் நகர்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக எதையும் சாதித்து காட்டலாம். சார்லஸ் டிக்கன்ஸ் என்னுடைய கனவு நாயகன், நல்ல எழுத்தாளர். அவருடைய எழுத்தை பார்த்ததோடு இல்லாமல் அவர் வாழ்ந்த இடத்தை பார்த்த சந்தோஷமும் எனக்கு ஏற்பட்டது. அந்த மகிழ்ச்சியை தந்தது கிரைடன் தமிழ் கழகம் நண்பர் பாஸ்கரன். அத்தனை பேருக்கு நன்றி. திரும்ப ஒரு அந்த நாவல்களெல்லாம் நான் படிக்க போகிறேன். முடிஞ்சால் நீங்களும் படிங்களேன். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.